ஒரு 6 மாசம், ஒரு 7 மாசத்துல இருந்து. அதுக்கப்புறம் சொன்ன சொல் கேட்டுக்கிட்டு அது பாட்டுக்கு இருக்குங்க பசங்க. அந்த விவரம் தெரியாத வயசுல தானே அதை இது எடுக்க, வாயில போட, அந்த இடத்த மட்டும் க்கிட்டு கட்டி போடுவோம். அதுல நல்லா எடுத்து முழுங்கிரும்ல வாய்க்குள்ள. அழமாட்டானா? ரொம்ப அக்கறையா கேக்குறீங்களே. அழுவாங்க. அழாம எப்படி இருப்பாங்க? அழுவாங்க. ஆனா அதுல வந்து அடிக்ட் ஆயிருவாங்க. எப்படின்னா, நான் எப்படி எவ்வளவு அழுதாலும் நம்மள அவுத்து விட மாட்டாங்க. கூட்டிட்டு மாட்டாங்க. கட்டி போட்டு கொஞ்ச நேரம் பக்கத்திலேயே உட்கார்ந்திருப்பேன். அதுக்கப்புறம் கட்டி போட்டது அப்புறம் தான் தெரியும். பின்னாடி வேற வழி கட்டி போட்டு எந்திரிச்சு போன அப்புறம் கத்துவானுங்க, கதறுவானுங்க. அப்புறம் தள்ளி இருந்து பார்த்து பேசின பிறகு அப்படியே கொஞ்சம் சைலண்ட் ஆயிருவாங்க. நான் இங்க தான் இருக்கேன், எங்கேயும் போமாட்டேன் அப்படிலாம் சொன்ன பிறகு, என்ன உங்களுக்கு இவ்ளோ இன்ட்ரெஸ்ட்? எவ்வளவுன்னு கட்டி போடுங்க? எவ்வளவு வயசு வரை கட்டி போடுங்க? எவ்வளவு நீளம்? நீளம் சொன்னா ரொம்ப நீளமா கட்டி போட்டா கை எந்த ஊர்லயா? நான் பார்த்ததே இல்ல யாரும் கட்டி போட்டு பிள்ளைங்கள. நீங்க வேற. எங்க பசங்க எல்லாம் பெருசாயிட்டாங்க. என்ன ஒரு டாபிக் எடுத்துட்டு இவ்வளவு நேரம் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க? எனக்கு புரியல. வேற ஏதாவது கட்டி போடுவாங்க பார்த்துருக்கீங்களா? உங்களை கட்டி போடணும், உங்க வீட்டுல கட்டி போட சொல்லுங்க. நீ வர சொல்ல நான் கட் பண்ணிடுறேன். நீங்க இப்படி ஒன்றுல என்ட்ராகட்டும், நான் உடனே கட் பண்ணிடுறேன். பாய் சொல்லிட்டு கட் பண்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? போ கூட்டிட்டு வாப்பாவ. போமா வேலையை பார்ப்போம், லேட் ஆகுது. நீ வந்து நான் சோறு அடுப்புல வச்சுட்டு வரேன். கால் பெருசாலி பத்தி இருக்கு போ. ஏய் நீ போன்னு சொல்றேல. பெருசாலி வந்துச்சு, கடிச்சிட்டு போயிடுச்சு. ஏய் ஹாய். உங்க சொந்த ஊர் எது? மானாமதுரை. நாங்க இருக்கிற ஊர் மானாமதுரை. இன்னும் ஒரு லைக் போடுங்க. யாராவது ஒரு லைக் போடுங்க. லைக் போடாதவங்க இருந்தீங்கன்னா லைக் போடுங்க. வெட்டுக்கிளி கடிக்குது. ஹாய். பூச்செண்டுருவா அப்படின்னா லூசு ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருக்காத. ஹாய் ஹாய், சாப்பிட்டீங்களா?